மல்லிகை முட்டு மனசு தட்டு இழுக்குதையா பார்த்து மந்தார செடி ஓரத்துல மாமா நடக்கிற படத்துல மணி மருதாணி பூசவா. எம்மா எம்மா சொல்லுமாக்கா. ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்லி டீச்சர் சொல்லிவிட்டாங்கம்மா. அதுக்குள்ள ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாளுங்களா? இருமக்கா, நாளைக்கு ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லு. என்னம்மாக்கா? இல்லம்மா, டீச்சர் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காவோ. லேட்டா கட்டுனா ஃபைனோட கட்டணுமாமா. சரிம்மாக்கா, அப்பா வரட்டும், நான் கட்ட சொல்றேன். சரி சியானா, அம்மளுக்கு செல்வா சித்தப்பா ஃபீஸ் கட்டிட்டானா? செல்வா சித்தப்பா அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து அம்மளுக்கு ஃபீஸ் கட்டினாங்கம்மா. சியானா, உனக்கும் நான் ஃபீஸ் கட்டுறேன் மக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் மிஸ்ஸுக்கிட்டையும் கேட்டாங்க. அப்படியா மக்கா? நீ என்ன சொன்ன, கட்ட சொல்லிட்டியா? அப்போ கட்ட சொன்னால் இப்பயே மறுபடியும் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்பா கட்டுவாங்க, நீங்கள் கட்ட வேணாம் சித்தப்பான்னு நான் சொல்லிட்டேம்மா. அப்படியே அப்பனை மாதிரியே இருக்க, உழைக்க தெரியாம. என் பிள்ளை கட்ட வேணான்னு சொன்னா அவன் கட்ட வேண்டியதானே. பிள்ளை வேணான்னு சொன்னா விட்டுட்டானா. இந்த உமா இருக்காளே, அவளுக்கு காசு இல்லக்கா சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்லக்கா இல்லக்கான்னு எங்கேருந்து தான் காசு வருதோ தெரில. ஃபீஸெல்லாம் அப்பப்போ உடனே கட்டிடுறா, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவாள். நம்ம தான் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, நான் விளையாட போகிறேன். சரி சரி, போயிட்டோம். ஏ வசந்தி கூப்பிடுறேனே, காதுல விழுகுதா பாரு இவளுக்கு. ஏய் வசந்தி, எங்க இருக்க? இதோ வரேங்க. என்னதான் பண்ற உள்ள? சாப்பாடு ரெடியா கொடு, நான் வேலைக்கு போகணும், டைம் ஆயிட்டு இருக்குது. அது வந்துங்க. என்ன அது வந்து ரெடியா, சீக்கிரம் எடுத்துட்டு வா, கிளம்பணும். அதெல்லாம் இருக்கட்டும், வேறு என்ன வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? பிள்ளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஏன்? நான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி தானே காசு கொடுத்தேன், நீ இன்னும் கட்டலையா? அந்த காசை எடுத்து நான் குழுவுக்கு கட்டிட்டேன். குழுவுக்கு நீ காசு கட்டல, செல்வா தான் கட்டினான்னு சொல்லிட்டு உமா சொன்னா அன்னைக்கு என்கிட்ட. அதுக்குள்ள இந்த உமா பற்ற வச்சுட்டா. என்ன பதிலே சொல்லாம இருக்க, கீழே குனிஞ்சுக்கிட்டு? அது வேற குழு, இது வேற குழு. அன்னைக்கு உங்க தம்பி செல்வா அம்மனுக்கு ஃபீஸ் கட்ட ஸ்கூலுக்கு போயிருக்கான். அப்படியே சியானாவுக்கும் ஃபீஸ் கட்டிருக்கலாம்ல. நான் உன்கிட்ட கொடுத்த காசை நீ செலவு பண்ணிட்டு அவன் கட்டலைன்னு கோவப்படுற. வசந்தி, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. சும்மா நிறுத்துங்க, எல்லாத்துக்கும் கோவம் சவுண்டா கத்தி பேச நான் பயந்துருவேனா? நீ எப்படி பயப்படுவ? நீ தான் ஜெகஜால கில்லாடியாச்சே. இரு வர்றேன், அவன்கிட்ட வாயில பேசக்கூடாது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுட்டின்னு காசை கொடுத்தா அதை செலவு பண்ணிட்டு அவன் கட்டலை இவன் கட்டலைன்னு நான் பெத்த பிள்ளைக்கு எப்படி அவன் கட்டுவான்? சண்டை போடுற நீன்னு. இரு வர்றேன். ஐயோ வசந்தி, நீ போய் நிற்காதடி, அடிக்க வந்துடுவான், ஓடிடு. ஏய் நில்லுடி, எங்கடி ஓடுற? நில்றி, வர்றேன்டி, உனக்கு இன்னைக்கு இருக்குது.